திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருச்சு. நான் ராகுல் காந்திட்ட நான் பேசல, அவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. இப்படி ஒரு முடிவு வந்தாக்கா அவர் உடனே என்ன குறைஞ்சபட்சம் ஒரு ட்வீட்டாடு போடுவார்ல, அவர் போடலை. பல விஷயம் சொல்றாங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, மௌனம் எதிர்ப்புக்கும் அறிகுறி. அது சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து. அவர் எப்போ இதை செய்யலையோ, உங்களை போன்ற புத்திசாலிகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், திமுகவோட அப்ப சொல்லுவீங்கல்ல, நாங்க கூட்டணியில இருந்தாதானே கூட்டணியில இருக்கோம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்பவும் நான் அதாம்மா சொல்றேன். மரியாதையை அப்ப எதிர்பார்த்திருந்தா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியும் கூட்டணியில இப்ப சைன் பண்ணிருக்கீங்க. நீங்க இதை முழுமையா புரிஞ்சுக்கணும்னா 3 மாசம் கழிச்சு தான் புரிஞ்சுக்கணும். இன்னும் 3 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சாலும் எலெக்ஷன் ரிசல்ட் வரும். அப்பதான் உங்களுக்கு புரியும். எல்லாத்தையும் முன்னால சொல்ல முடியாது. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சாச்சு. காங்கிரஸ்க்கு லாபமா நஷ்டமா? கூட்டணி எண்ணிக்கை கூடுவதாலேயே அது பலம் அப்படின்னு நினைக்கிறதோ, கூட்டணி எண்ணிக்கையில் குறைவா இருக்கிறனால பலவீனம் என்பதோ ரெண்டும் அரசியல் கிடையாது. அது தேர்தல் முடிவு மட்டும்தான் நீங்க கணிக்க முடியும். நான் ஒரு ஆட்சியை கவுத்தும் பார்த்துட்டேன். அரசியல் விட்டு ஓடி போறேன்னு சொன்ன ஒருத்தரை திரும்பி முதலமந்திரியை உட்கார வச்சும் பார்த்துட்டேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. பல பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கேன், எம்பி ஆக்கியிருக்கேன், மந்திரி ஆக்கியிருக்கேன். ஆனால் நான் இன்னும் பஞ்சாயத்து கூட மெம்பராக கூட இல்லை. அதை பத்தி கேட்கிற போது தான் ஜோசியக்காரன் சொன்னா, அப்போ நான் நம்பல. உன் ஜாதகம் இதாண்டா, 75 வயது கலந்ததுக்கு பின்னால்தான் உனக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்வாய்னா. நான் இப்ப அதை தாண்டிட்டேன். ஒருவேளை அது ஒண்ணு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. நடந்துருச்சுன்னா ஜோசியத்தை நம்புவேன். அது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னது இப்பதான் இந்த சனி பயிற்சி வேற இன்னைக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பேட்டியே ஒரு மாற்றத்துக்கு காரணமா இருக்குமோன்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியில திமுக அணி ஒண்ணு இருக்கும், அதிமுக அணி ஒண்ணு இருக்கும். மற்ற கட்சியெல்லாம் சொல்ல வேண்டியதானே. திமுகன்னு பேர் இருக்கும், அது எதுக்குற அதிமுக தான் மந்திரி சபையில் மெஜாரிட்டியா இருப்பான். அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்களேன். காங்கிரஸ்னா மட்டும் உங்களுக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு பிரஸ் மீட்ல செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னாங்க, இந்த முறை எதிர்கட்சியாக காங்கிரஸ் தான் வரும்னு சொன்னாங்க. அதுக்கான மீனிங் என்ன? ஓ, எதிர்கட்சியா காங்கிரஸ் வரும்ட்டாரு. ஆளுங்கட்சி யாரும் சொல்லிட்டாரா? ஆளுங்கட்சியா திமுக தான் வரும். அப்ப அவரை பாராட்ட வேண்டியதாமா. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் உங்களோட இன்டர்வியூவை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு எங்களோட நிறைய வீடியோ போடும்போது கீழே கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு உங்களோட இன்டர்வியூவை எங்களோட நேயர்கள் எதிர்நோக்கி காத்திருக்காங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் சேர்ந்து அதை சொல்லுங்க. அதுதான் இப்போ என்னன்னா, எப்படா அடுத்து உங்களை பார்ப்போம் அந்த செய்தி வந்தோடனே என்னன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருச்சு 28+1 அப்படின்னலாம் நியூஸ் வந்தோடனே உங்களை தான் எல்லாரும் தேடிட்டு இருந்தோம். ஏன்னா அதாவது திமுகவோட அப்போ சொல்லுவீங்கல்ல, நாங்கள் கூட்டணியில் இருந்தால் தானே கூட்டணியில் இருக்கோம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போவும் நான் அதாம்மா சொல்றேன். எப்படி சொல்லுவீங்க? இதே தமிழ்நாடு உறுதியாயிருச்சு காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி. அதைத்தான் நான் சொன்னேன். கேள்வி கேட்டாச்சு, பதில் சொல்ல கேட்டாதானே புரியும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? டேட் இன்னும் அஃபிஷியலா சொல்லல. அதோட நிறுத்துங்க. நான் கேட்ட பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கேட்டேன். இல்ல, அது தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? இல்லைன்னு இல்ல. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாலே கூட்டணி உருவானாலும் பாத்திருக்கீங்களா இல்லையா? இருக்கு. ஆனா அதனால எதுவும் நடக்கும் என்கின்ற அந்த அடிப்படை விவரங்களை நீங்கள் உள்வாங்கி கொண்டால் மட்டும்தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அது உங்களுக்கு அந்த நிதர்சனத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் நான் சொல்வதை புரிந்து கொள்வது சிரமம். எதுவும் நடக்கும்னா எப்படி? அவ்வளவுதான். இனிமே கூட்டணி திமுக காங்கிரஸ் தான் எலெக்ஷனை சந்திக்க போறீங்க. உங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும். போன உள்ளாட்சி தேர்தலில் இதே மாதிரி எங்களுக்குள்ள கூட்டணி வந்துச்சா? கையெழுத்து போட்டோமா? என்ன போட்டோம்? 5 முனிசிபாலிட்டியில சேர்மன் பதவி காங்கிரஸ் ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டே அது ஒதுக்குனாங்களா? என்ன இந்த ஒப்பந்தம் போடுற கையெழுத்து போடுறதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எதுவும் நடக்கலாம்னு நான் சொல்றேன். மரியாதையை அப்ப எதிர்பார்த்திருந்தா ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லியும் கூட்டணியில இப்ப சைன் பண்ணிருக்கீங்க. சில நேரத்துல அரசியல் என்பது எல்லாமே வெளிப்படையா பேசுறதில்ல. உங்களை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா கோபத்துல எடுத்து அடிக்கிறது வேற, சிரிச்சுக்கிட்டே பேசி உங்களை காலி பண்றது வேற. இது மாதிரி அரசியல்ல பல விதமானது உண்டு. நீங்க இதை முழுமையா புரிஞ்சுக்கணும்னா 3 மாசம் கழிச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே சொல்றாங்க காங்கிரஸை அழிச்சதே திமுக தான். ஆனா காங்கிரஸ் இப்போவும் திமுகவோட தான் போகுது. அப்ப வரலாறெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க அப்படின்லாம் உங்களை கிண்டல் பண்றாங்க. மக்கள் எல்லாரும் புரிஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தான் புரியல. இப்ப நாங்க என்ன பண்றோம், எங்களை அழிச்சு எல்லாருக்கும் தெரியுதுல, அப்ப எங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுதான் நாங்களும் தெரியும்ல. அப்ப நாங்க என்ன பண்றோங்கிறது 3 மாசம் பொறுத்து இருந்து பாருங்கன்ற. இன்னும் 3 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சாலும் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்.
அப்பதான் உங்களுக்கு புரியும். எல்லாத்தையும் முன்னாலும் சொல்ல முடியாது. ரிசல்ட் வரும்போது அப்போ வந்து விஜய் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில எவ்வளோ ஜெயிச்சிருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் கூட ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்லவே இல்லையே. நான் என்னென்னலாம் சொல்லணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என் வாயில சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது முடியாதுமா. சரி, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. என் கருத்தை நீங்க சொல்லாதீங்க. இப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சாச்சு. இப்போ வந்து யாருக்கு இதுல லாபம், யாருக்கு இதுல நஷ்டம்? காங்கிரஸ்க்கு லாபமா நஷ்டமா சொல்லுங்க. இது எல்லாமே தேர்தல் முடிவுகளை தான் நீங்க கண்டுக்க முடியும்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து தோற்கடிக்கப்பட்டதை பார்த்துட்டோம். ஒரு கட்சியா இருந்த ரெண்டா உடைஞ்சு ரெண்டுமே பலமானதையும் பார்த்துருக்கோம். அதனால அரசியலில் எதுவும் நடக்கும், எப்படியும் நடக்கும், எப்போதும் நடக்கும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நீங்க உள்வாங்கிங்க. அதனால கூட்டணி எண்ணிக்கை கூடுவதாலேயே அது பலம் அப்படின்னு நினைக்கிறதோ, கூட்டணி எண்ணிக்கையில குறைவா இருக்கிறனால பலவீனம் என்பதோ ரெண்டும் அரசியல் கிடையாது. அது தேர்தல் முடிவு மட்டும்தான் நீங்க கணிக்க முடியும். இன்றைக்கு வந்து சனி பெயர்ச்சி. ஆக்சுவலாக நீங்க ஒன்ஸ் பேசும்போது சொன்னீங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சிறந்த காலகட்டம் வரும்னு ஜோசியர் சொன்னதா சொன்னீங்க. பார்த்தா நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து டிவிகேவோட தான் அப்படி அலையன்ஸ் போயிடும் போல இருக்குது. நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி நீங்கள் அமைச்சராகுவீங்க போல இருக்குது அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்த்தா அப்படியே வந்து மாறி வந்து இன்னும் திமுகவோட தான் போயிருக்கு காங்கிரஸ். பல பேருடைய எண்ணம் என்ன சொல்கிறாங்க, பல பேருடைய எண்ணம் இருக்குது, அது பலிக்கும். நீங்கள் ஒருத்தர் மட்டும் நினச்ச பிரயோஜனம் இல்லை. நாட்டில் பல பேர் அப்படி நினச்சாங்கன்னா நான் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் எல்லாமே 3 மாதத்துக்கு அப்புறம்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் முதல்ல சொன்னது ஒன்று உண்மை. எனக்கு அதில் பெரிய ஈடுபாடு இல்லைன்னாலும் என் வாழ்க்கையில் நான் ஒரு ஆட்சியை கவுத்தும் பார்த்துட்டேன். அரசியல் விட்டு ஓடி போகிறேன்னு சொன்ன ஒருத்தரை திரும்பி முதலமந்திரியை உட்கார வச்சும் பார்த்துட்டேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பல பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கேன், எம்பி ஆக்கியிருக்கேன், மந்திரி ஆக்கியிருக்கேன். ஆனால் நான் இன்னும் பஞ்சாயத்து கூட மெம்பராக கூட இல்லை. அதை பற்றி கேட்குற போது தான் ஜோசியக்காரன் சொன்னால் அப்போ நான் நம்பலை. உன் ஜாதகம் இதாண்டா, 75 வயது கடந்ததுக்கு பின்னால் தான் உனக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்வாயின்னா. நான் இப்போ அதை தாண்டிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒருவேளை அது ஒன்று மட்டும்தான் மிச்சம் இருக்குது. நடந்துருச்சுன்னா ஜோசியத்தை நம்புவேன். அப்போ அமைச்சரான ஜோசியத்தை நம்புவீங்க? நான் சொல்லவே இல்லையே. அவங்க சொன்னாங்க அதிகாரத்துக்கு வருவேன்னு சொன்னாங்க. அது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொன்னது இப்போ தான் இந்த சனி பயிற்சி வேறு இன்றைக்கி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பேட்டியே ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குமோன்னு எனக்கு தெரியல. திமுகவோட இருக்கும்போது அது வந்து எக்ஸாக்ட்லி நடக்காதுல்ல. அதிகாரத்திலையும் பங்கு இல்லை, ஆட்சியிலையும் பங்கு இல்லை. நீங்கள் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க கரெக்டாக தான் சொல்லுவீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் உணர்ந்திருக்கீங்கல்ல. ஏன் இப்போவே வந்து கிட்டத்தட்ட எப்போவுமே வந்து காங்கிரஸ் கட்சியில் திமுக அணி ஒன்று இருக்கும், அதிமுக அணி ஒன்று இருக்கும். அதாவது அதிமுக ஃபேவராக ஒரு அணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கட்சியெல்லாம் சொல்ல வேண்டியதானே. திமுகன்னு பேர் இருக்கும், அது எதுக்குற அதிமுக தான் மந்திரி சபையில் மெஜாரிட்டியாக இருப்பான். அதையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்களேன். காங்கிரஸ்னா மட்டும் உங்களுக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் காங்கிரஸ்னால உங்களுக்கு கேட்குறேன். அப்போ திமுக ஆட்சியில் இப்போ இருக்க மந்திரிகளில் பாதி பேர் அதிமுக மந்திரிகள் தான் இருக்காங்க. அப்போ அதே திமுகவா? பாதி அதிமுக. அதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நாங்கள் மட்டும் எதுவும் கருத்து மாறுபாடு சொல்லிட்டாலே உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. இல்லை, இப்போ என்னன்னா தாவேகா அணி ஒன்று இருக்கு அப்படின்னா அப்போ வந்து இந்த தாவேகா அணி எங்கே இருக்கு எனக்கு புரியல. இல்லை, தாவேகாவை விரும்புபவர்கள் அணி அப்படி வச்சுக்கலாமா? நீங்க தான் வச்சுக்கணும், எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த அணி இருக்குன்னு நான் சொல்லலை, நீங்க சொல்றது உங்க உரிமை. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஓகே ஆயிருச்சு இதுதான் அப்படின்னு உறுதியானது. அதாவது நான் திரும்பி செல்வ பெருந்தகை அவர்களோட வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. வெற்றியால் அவரவர் எச்சத்தால் காணப்படும். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது வாழ்கிற காலத்தில் கூட எச்சத்தால் காணப்படும். அதை வள்ளுவன் சொன்னதை விட நீங்க புதுசாக கண்டுபிடிச்சிட போறீங்களா? அது வள்ளுவன் அப்பவே சொல்லிட்டான் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே. கண்ணுக்கு இவன் எம்எல்ஏ ஆனான், எம்பி ஆனான், அமைச்சரானான், முதலமைச்சரானான், மனிதனாக மாறாமலே மாண்டு போனான்னு ஒரு சாதாரண புதுக்கவிஞன் கூட எழுதினான். வாழ்கிற காலத்தில் இருக்கிற பதவியை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருத்தருடைய பெருமையை, புகழை அல்லது அவருடைய உயர்வை கணக்கிடுவது விவரம் தெரியாதவன் செய்கிற வேலை. சரி, மகாத்மா காந்தி என்ன பஞ்சாயத்து மெம்பராக இருந்தாரா? அவரை தாண்டிய தலைவர் ஒருத்தர் உண்டா? நீங்கள் அந்த மாதிரி மக்களால் மதிக்கப்படுகிற தலைவராக உயரணும்னு நினைக்கிறது போல வெறும் பஞ்சாயத்து போர்டு தலைவராக வரணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் நினைக்கலையே. உங்கள் பேழியில் அதான பொருள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதோட நீங்கள் தேர்தல் என்ன, நீங்கள் இந்திய நாட்டுடைய அரசியலே புரட்டி போட்டது 69 ஜனாதிபதி தேர்தல் தான். சஞ்சீவ ரெட்டியை முன்மொழிந்து கையெழுத்து போட்டதே இந்திரா காந்தி தானே. அதற்கப்புறம் அந்த இந்திரா காந்தி அதுக்கு எதிராக நின்று விவி கிரிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு இல்லை. அதனால் அதையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் நான் சொல்றது புரியும்.
அரசியலில் எதுவும் நடக்கும், எப்போதும் நடக்கும், எப்படியும் நடக்கும். கையெழுத்து போட்டதுனாலே இது நிரந்தரம் கிடையாது. அரசியல் சட்டத்தையே எத்தனை தடவை மாத்திட்டான், சட்டமே மாறுது. சரி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர முடியாதுன்னு ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறமும் சைன் பண்ணிருக்கீங்க. இப்ப நாளைக்கு நாங்க தர்றேன்னு சொல்லி 10 பேர் நீங்களே மந்திரியா இருக்குன்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஏன்ட்ட தனியா சொல்லியிருக்காரு, நான் இப்படி தான் சொல்லுவேன், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களெல்லாம் மந்திரி ஆக்கிறேன் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்றேன்னு வச்சுங்க, நாங்களும் வரவேற்கிறோம். வரவேற்தான் ரைட்டு தான். எப்படினாலும் நாங்கள் அமைச்சரவை இல்லாமல் ஒரு அமைச்சரவை இல்லை. ஸோ இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் தாவேக்காவோட தான் காங்கிரஸ் போக போகுதுன்னு பேசப்பட்டு வந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா இல்லை திமுகவோட ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வருது. அப்போது இதன் பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தியோட விருப்பம் வந்து விஜய் கூட கூட்டணி போகிறது தான் இருந்தது, அதுதான் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் சோனியா காந்தி அவர்களுடைய தலையீட்டால் திமுகவோட கூட்டணி. இது நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, சொல்லப்படுது அந்த அம்மையார் வந்து பிளட் கேன்சர்ல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையினுடைய முடிவை கண்ணுக்கு முன்னாலே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீப் பாலிடிக்ஸ்ல அவங்க பேரெல்லாம் எடுக்க வேண்டாம் தயவு செஞ்சு. இல்ல அப்படி நான் சொல்றதை கேளுங்க. அப்படி யாராவது சொன்னா பச்சை அயோக்கியன்னு அர்த்தம். பாவம் அந்த அம்மா பிளட் கேன்சர்ல எவ்வளவு நாள் போராடிட்டு இருக்காங்க. அவங்களையே இதுல இழுப்பானே. மற்ற விஷயங்கள்லாம் சொல்லுங்க, எனக்கு அது புரியுது. நீங்க சொல்றது எனக்கு என்ன புரியுதுன்னா, நான் ராகுல் காந்திகிட்ட நான் பேசலை, அவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் இப்படி ஒரு முடிவு வந்தாக்கா அவர் உடனே என்ன குறைஞ்சபட்சம் ஒரு ட்வீட்டாடு போடுவார்ல, அவர் போடலை. பல விஷயம் சொல்லுவாங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, மௌனம் எதிர்ப்புக்கும் அறிகுறி. அது சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து. அவர் எப்போ இதை செய்யலையோ, இதில் உங்களை போன்ற புத்திசாலிகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரியுது. அதுக்கு காரணம் நமக்கு தெரியாது. அது எந்த காரணாலும் எப்படி வெளியே வரப்போகுது அது வேற விஷயம். நான் கேள்விப்பட்டேன், டேத் வந்து அவர் நம்ம ஊர்லேயே இல்லை, வெளிநாட்டு போயிட்டாரு, அவர் வருத்தத்தில் தான் போயிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்பவும் பொய் சொல்ல விரும்பல, அதுக்காக சொல்லிட்டேன். உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியும், மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிற இந்த கூற்றில் உண்மை இருப்பதை போல எனக்கும் தோன்றுகிறது. அது சரியா தவறா என்பதை மிக விரைவிலேயே வெளியே வந்துடும். ராகுல் காந்தி மற்றவர்களைப் போல கன்னிங்கான பேர்வழி அல்ல. எப்போ திரும்பி வர்றாரோ வந்ததுக்கப்புறம் வெளிப்படையாக பேசிடுவார் என்றே நான் நம்புகிறேன். அப்படி பேசுகிற போது உண்மை தெரியும். வழக்கமாகவே வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும்போது பிரதர்னு குறிப்பிடுவார். ஆனால் இந்த டைம் வந்து அவர் அப்படி குறிப்பிடலை. அப்போ ஏதோ ஒரு முரண்பாடு ராகுல் காந்தி அவர்கள். இல்லை, அவருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முதலமைச்சருடைய ஒரிஜினல் பிரதரை அவர் எப்படி நடத்துறாருன்னு இப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த வரலாறை வந்து மறந்துட்டாங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்னு சொன்னா கூட ராகுல் காந்திக்கு இன்னும் அந்த வலி இருக்கு. அதாவது திமுகவால தான் வந்து காங்கிரஸ் வந்து தோல்வியை தழுவுச்சுங்கிற அந்த வலி வந்து நான் ஒரு பெரிய விஷயத்த சொன்னா அதை விட்டு சௌரியமா வேற மடமாத்துறீங்களே. முதலமைச்சருடைய ஒரிஜினல் பிரதரை அழகிரிகிட்ட அவர் எப்படி இருக்கிறாருங்கிறது இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனால நம்ம பிரதர்னா நமக்கு அதானோன்னு அவர் நினைச்சிருக்கலாம்ல, அதனால போடாம, அதனால ஐயோ வேணாம்ப்பா. இப்ப இந்த அலையன்ஸ் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து காங்கிரஸ் கட்சி எந்த பக்கம் போகுதோ அங்கதான் வந்து மெஜாரிட்டியா போகும்னு சொல்லப்பட்டது. அப்போ இன்னைக்கு வந்து ஆனா விஜய் சொல்லப்படுகிறதா, சொல்லப்பட்டது, சொல்லவும் படுகிறது. அது சொல்லுங்க. பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னா சந்தேகம் வருது இல்ல, அதுக்காக கேட்டேன். சரி, இப்போவுமே வந்து நீங்க வந்து திமுகவோட கூட்டணியில இருக்கிறதுனால அப்போ இந்த பக்கம் காங்கிரஸ் பக்கம் அப்படிங்கிறதுனால இந்த சைடு கொஞ்சம் வாக்குகள் வரும். ஆனா சிறுபான்மையினர் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்ததுனால அந்த ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும், விஜய்க்கும் போகும் இங்கேயும் வரும். அப்போ வர்றதுல பாதி வருது அப்படிங்கும்போது கூட அப்போ பாதி விஜய் பக்கம்ல போக போகுது. எது ஏமா அவங்க ஒன்றும் அடிமைகளா சிறுபான்மை மக்கள்? அவங்களுக்கு சுதந்திர சிந்தனை இருக்குல்ல. நீங்கள் என்னதான் எப்படி சொன்னாலும் அதில் பல பேருக்கு பலவிதமான விருப்பங்கள் இருக்க தான் செய்யும். அவங்க விருப்பப்படி தான் அவங்க வாக்களிப்பாங்க. நீங்க ஏன் அவங்கள போய் ஃபிக்ஸ் பண்றீங்க? இல்ல காங்கிரஸுக்கு ஆதரவாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். காங்கிரஸுக்கு ஆதரவான மனோநிலை அவர் இருப்பதிலே ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் காலங்காலமாக ஈஸ்வர அல்லா தேரே நாம் சொன்ன காந்தியுடைய கொள்கைகளை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். மத வேறுபாடு எங்கள்கிட்ட இல்லை. அதனால் அவர்களுக்கு எங்கள் மீது எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கும். மற்றவர்கள்லாம் குறுகிய ஜாதி வெறி மதவெறியில் இருப்பாங்க. இப்போ எங்கள் கட்சி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே ராகுல், அவங்க குடும்பத்தில் நேரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் நேருடைய ஒரு தங்கை சீக்கியருடைய மனைவி உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணா சிங்னு அவங்க பேர். அவர் மகள் இந்திரா காந்தி, கணவர் பார்சி. அவங்களுடைய பையங்க 2 பேர். ஒருத்தர் மனைவி கிறிஸ்தவர், இன்னொருத்தருடைய மனைவி ஒரு சீக்கியர். இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே மத வேறுபாடுகள்லாம் அவங்க பார்த்ததில்லை.
அப்படி மனிதனை மனிதனாக பார்க்கிற ஏன் அவர்களை சொல்றேன்னா, அந்த குடும்பம் தான் காங்கிரஸ்ல எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு குடும்பமா இன்னும் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆக காங்கிரஸ்காரர்கள் மனிதனை மனிதனாக பார்க்கிறவர்கள், மத வேறுபாடு பார்க்காதவர்கள் என்பதால் மற்றவர்களால் பாதிக்கப்படுகிற சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இயல்பாக காங்கிரசின் பக்கம் ஒரு பாசத்தோடும் நேசத்தோடும் இருப்பது இயல்பு. அதற்காக அது ஒரு அடிமைத்தனம் நீங்கள் தான் ஆதரிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவர்கள் 4 பேருக்கு ஏதாவது வேறுபட்ட கருத்து கூட இருக்கலாம், அது போகலாம், அது அவருடைய விருப்பம். அது ஸ்பிளிட் ஆகும்னு சொல்றேன்னா, காங்கிரஸ் கட்சியை ஸ்பிளிட் ஆகும், ஆகாம இருக்காது, ஆகும். ஆனா என்னன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து சிறுபான்மையினரோட ஆதரவு தான். அது இப்ப ஸ்பிளிட் ஆகும்போது திரும்பியும் வார்த்தையை தப்பா பேசுறீங்க. சிறுபான்மையோட ஆதரவு தான் காங்கிரஸுக்கு இருக்குன்னு சொல்றது எப்படி நியாயம்? சிறுபான்மையின் ஆதரவும் இருக்கிறது, அளவுல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்க. சிறுபான்மையின் ஆதரவும் பெரும்பான்மையாக இருக்கிறதுனா அதுக்கு அர்த்தம் வேற. காங்கிரஸுக்கு சிறுபான்மையின் ஆதரவு மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் வேற. இல்ல மட்டும்தானா, அதுவும் முதல்ல அப்படி உங்க வார்த்தை, ஆனா மெஜாரிட்டியா இருக்கு. உங்க வினாவில் பயன்படுத்திய சொற்கள் அப்படிப்பட்ட பொருளைத்தான் தருகிறது. சரி, நான் திருப்பியும் கேட்கிறேன். சிறுபான்மையினரோட ஆதரவு பெரும்பான்மையா காங்கிரஸ் இருக்கு, இன்றைக்கும் இருக்கிறது, நேற்று இருந்தது, நாளைக்கும் இருக்கு. இன்னைக்கு விஜய் பக்கம் போறது இல்லைங்கிற நான், அதாவது ஸ்பிளிட் இருக்கிறதா நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஸ்பிளிட் என்பது நான் சொல்ற வார்த்தை, அவர்கள் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு அடிமைகள். நான் சொல்ல விடுமா, ஏன் என்ன பேச விட மாட்டேங்கிற? சிறுபான்மை மக்கள் சுதந்திர மக்கள் தானே, அது அவருடைய உரிமை. காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் பெரும்பான்மையினர் ஆதரிப்பார்கள் என்பது நம்பிக்கை தானே ஒழிய, இப்படித்தான் நீங்கள் செய்யணும் உத்தரவு போடுறதுக்கு நான் சர்வாதிகாரி அல்ல. இல்ல அப்படி இல்ல, அவங்க அப்படி ஸ்பிளிட் ஆகிறதுனால ஸ்பிளிட் வார்த்தையே தப்புமா, இருக்கிற ஆதரவு திரும்பி திரும்பி தப்பா வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஸ்பிளிட் என்பது உடைவது. அவங்க ஒன்னா இருக்கவே முடியாது. எப்படி இருக்க முடியும்? அவர்கள் ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடியவர்கள். நீங்க மத சார்பில் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மைன்னு சொல்றீங்க. அவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், யாரும் சட்டம் கிடையாது. பல பேர் இருப்பாங்க. அதுல பெரும்பகுதி மக்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க என்பது மட்டும்தான் யதார்த்தம், அதுதான் உண்மை. இப்ப இந்த வெற்றி வந்து, அதாவது திமுகவோட வந்து அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதோட வெற்றி வந்து செல்வ பெருந்தகையை தான் சாரும் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? பத்திரிகையாளர்கள். பத்திரிகையாளர் கொஞ்சம் கூப்பிட்டுவாங்களேன். காங்கிரஸ்காரர் இருக்கணும் எங்களுக்கு தெரியுமா? எங்கேயோ இருக்க ஏசி ரூம்ல உட்காந்து உலகத்தையே பேசிக்கிட்டு இருக்கேன். பத்திரிகை இன்னைக்கு தமிழ்நாட்டை கெடுக்கிறதே பத்திரிகையாளர் தான். இவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நாடு உருப்படும். இஷ்டத்துக்கெல்லாம் என்ன வேண்டாலும் பேசலாம் வச்சுருக்காங்க. இவ்வளவு பர்சன்ட் தான் ஓட்டு விடுவோம், அந்த பர்சன்ட் தான் ஓட்டு விடுவோம். என்ன பேச்சு இதெல்லாம்? என் வீட்டில் இருக்க என் பொண்டாட்டியே யாருக்கு ஓட்டு போடணும் தெரியாது. இப்பவே இந்த கட்சிக்கு இத்தனை சதவீதம், அது அத்தனை சதவீதம். இது என்னென்ன பொய், பச்சை பொய், புள்ளி வரும் சொல்லுவாங்க. அதை முதல்ல மீடியாக்காரங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் வந்து திமுகல நிறைய கட்சிகள் போய் சேர்ந்து கூட்டணி வந்து பெரிய அளவுல பலமாயிருச்சு அப்படின்னு பேசப்படுது. நான் கொஞ்சம் முன்னால என்ன சொன்னேன் மறந்துட்டீங்களே? என்னது? கூட்டணி எண்ணிக்கை கூடுவதாலே பலம் என்பதோ, கூட்டணி எண்ணிக்கை குறைவதாலோ பலவீனம் என்பதோ ரெண்டும் உண்மை போல தோற்றமளிக்கிற பொய் தோற்றம். அதுதான் சொன்னேன். தமிழ்நாட்டில் 14 கட்சி கூட்டணி, மெகா கூட்டணி ஒருத்தர் நின்றுச்சா? ஒரே ஒரு கட்சி வாங்கின ஓட்டு கூட 14 கட்சி சேர்ந்து வாங்கலையா? அதனால எண்ணிக்கையை மட்டும் வச்சு இது பலம் பலவீனம் நினைக்காதீர்கள். அது சரியல்ல. உங்களுக்கு அனுபவ ரீதியாக சொல்றேன், ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்க. ஒரு பிரஸ் மீட்ல வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்னாங்க, இந்த முறை வந்து எதிர்கட்சியாக காங்கிரஸ் தான் வரும்னு சொன்னாங்க. அதுக்கான மீனிங் என்ன? அப்ப இப்பவே எதுக்கு ஆரம்பிச்சார் அவரு? அதுதான் எங்களுக்கு ஆளுங்கட்சி. அப்போ எதிர்கட்சியா காங்கிரஸ் வரும்ட்டாரு, ஆளுங்கட்சி யாரும் சொல்லிட்டாரா? ஆளுங்கட்சியா திமுக தான் வரும். அப்ப அவரை பாராட்ட வேண்டியதாமா, உண்மையை சொல்லிட்டாரு. திமுகவை எதுக்க போறோங்கிறத நாசுக்கா சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கல. நான் என்ன பண்றேன்? ஏடிஎம்கே கூட்டணி இந்த முறை ஆட்சிக்கு வராது, அவங்க எதிர்கட்சி அந்தஸ்துல கூட வர மாட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். திமுக ஆளுங்கட்சியா வரும், நாங்க எதிர்கட்சியா இருக்கோம்னா எதிர்க்கிறேன்னு அர்த்தம். எதிர்கட்சின்னு சொன்னா ஆளுங்கட்சி சொல்றதெல்லாம் ஆதரிக்கிறதுக்கா எதிர்கட்சி? விமர்சனம் பண்றதானே எதிர்கட்சி. நாங்க தயாராயிட்டோங்கிறாரு. அவர் ரொம்ப சூட்சமாக வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ராகுல் காந்தி அவர்கள் நிறைய பேரை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதாவது ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள். ஆனால் வந்து அவரே வந்து நிறைய பேர் வந்து அமுக்கி வச்சிருக்காங்க, அவரை வந்து வெளிப்பட விடாமல் அப்படின்னுலாம் வந்து சொல்கிறாங்க. அப்போது ராகுல் காந்தி அவர்கள் வந்து தனிப்பட்டு அப்படி காங்கிரஸில் இருக்காங்களா? காங்கிரஸ் எல்லா கட்சியிலும் இருக்கத்தான் செய்யும். நான் திரும்பவும் சொல்கிறேன், பொதுவாக நடக்கிற ஒரு விஷயத்தை இங்கே மட்டும்தான் நடக்கிற மாதிரி பேசுவதை முதல்ல நிறுத்துங்க. எல்லா அரசியல் கட்சியிலுமே
உலகமே போற்றுகின்ற மகாத்மா காந்திக்கே கட்சிக்குள்ள எதிர்ப்பு இருந்துச்சா இல்லையா? வரலாறு சொல்றேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேர்தல் நின்னாரு, அவர் எதிர்த்து பட்டாபி சீதாராமையா நின்னாரு. காந்தி பகிரங்கமா என்னுடைய வேட்பாளர் பட்டாபி சீதாராமையான்னு சொன்னாரு. ஆனா அவர் ஆதரிச்சு தோத்து போயிட்டாரு. இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்க. அது ரொம்ப குழப்பமா இருக்கிறது என்னன்னா, எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எதிர்ப்பு குரல்கள்லாம் காங்கிரஸ்குள்ளேயே இருந்து வந்தது. ஆனா இப்ப வந்து கூட்டணி வந்து திமுகவோட உறுதியானதுக்கு அப்புறமா அவங்க திரும்பி நான் சொல்ற அந்த பாயிண்ட், எந்த பாயிண்டா இருந்தாலும் சரி, உறுதின்னு நாங்க தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. உறுதி என்பதெல்லாம் உறுதி அல்ல, உறுதி இல்லை என்பதெல்லாம் உறுதி இல்லாமலும் போவதில்லை. இப்போ உறுதி ஆயிருச்சுன்றீங்களா, உறுதி ஆகலன்னு நீங்க சொல்றீங்களா? எதுவும் இன்னமும் உறுதி ஆகல, அப்படியா? எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற. சரி, ஓகே. அப்ப இன்னும் வந்து திமுக காங்கிரஸ் ஏமா இந்த கொஞ்சம் முன்னால என்னமா சொன்னேன், நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ட்ரா பண்ணதுக்குள்ள ஒரு புது கூட்டணி வந்துச்சு. இதே ஊர்ல தானே வந்துச்சு. நான் என்ன பொய்யா சொல்றேன், கற்பனையில சொல்றேன். அதனால எதுவும் நடக்கலாம் என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அரசியலை நாம் வந்து நடுநிலையோட பேச முடியும். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் அவர் வந்து விஜயை வந்து அட்வைஸ் பண்ணார். என்னன்னா, காங்கிரஸ் வந்து கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் இப்போ வந்து திமுகவோட, காங்கிரஸ் எந்த அணியில் கூட்டணியில் இருக்கோ அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவே ஒரு முரண்பாடாக இருக்குது. இவர் எப்படி வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. நீங்கள் எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமும் நீங்களும் உள்ளேயே தான் இருக்கிறீங்க. இந்த முரண்பாடை எப்படி வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறது? நம்ம நீ கேள்வி மட்டும் கேட்டால் நான் பதில் சொல்லலாம். கேள்வியும் கேட்டு பதிலும் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன புது பதில் சொல்றது? நீங்க இந்த வினாவை பிரேமலதா கிட்ட கேட்கணும், அவருடைய மகன் சாக்ரட்டிஸ் பேரண்ட்டை கேட்கணும், அவங்க தான் பதில் சொல்லணும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவருக்கு என்னன்னா, விஜயகாந்தனுடைய பையனுக்கு அவங்க அப்பா யாருன்னே முதல்ல தெரியல. காங்கிரஸ்காரன் நம்பான்னு சொல்றாருல்ல, அவங்க தாத்தா பெரிய காங்கிரஸ்ல தீவிர தியாகின்னு தன் பையனுக்கு தெரியுமா? அவங்க அப்பா 3 வயசு 4 வயசா இருக்கிற போது அவங்க வீட்டுக்கு தலைவர் காமராஜ் போய் விஜயகாந்த் அவர் தூக்கி வச்செல்லாம் விளையாண்டுருக்காருன்னு தெரியுமா? அந்த பையன் பேசுறது காங்கிரஸ்காரனை கேவலப்படுத்தல, அவங்க அப்பாவை, அவங்க தாத்தாவை, அவங்க பரம்பரையே கேவலப்படுத்திட்டு இருக்கான். சரி, காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சி இந்த 2026க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது? நிச்சயமா பெருசா வரும். எவ்வளோ பெருசா? இப்போ கொஞ்சமா வருது. அடுத்த தேர்தல் 5 வருஷம் கழிச்சு வரும்போது ஆளுங்கட்சிக்காக போட்டியிடுகின்ற அந்த முதல் இடத்திற்கான போட்டிக்கு காங்கிரஸ் வரும். அப்படி அந்த அளவுக்கு ஒன்றும் வளர்ச்சி தெரியலையே எங்களுக்கு. உங்களுக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போடுங்க. வரும்னு நான் சொல்றேன். வரும்னா அப்ப 3 மாசம் கழிச்சோடனே நான் சொல்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப கொஞ்சம் வளர்ந்துருப்பீங்க, அதே தெரிஞ்சிடும். அதுல இருந்தே உங்களுக்கு வேகம் புரிஞ்சிடும். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். வணக்கம், நன்றி.